ஆண்டவரும் அருமரட்சருமாக இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஜபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக இந்த பிளாஸ்டிக் தான் ரொம்ப கேடு. அதனால் நிறைய கடல் வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மண் வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மலை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக்கு போய் சேர அந்த தன்மைகள், மண் அதனுடைய தன்மை இழந்து விடுகிறது. கடலில் போய் அந்த பிளாஸ்டிக் சேரதுனால நிறைய மீன்கள் வயிற்றில் பிளாஸ்டிக்கு, அதனால் மீன்கள் கெட்டு போய், அந்த மீன்கள் அதனால் வாழ முடியலை. மீன் இனப்பெருக்கம் நடக்கப்பட்ட அங்கே கடலில் இல்லை. இப்படி நிறைய அதனால் இப்போது ஏற்கனவே அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்தார்கள். இந்த பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்தார்கள். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், விழிப்புணர்வு பேரணி நடத்தினாங்க, விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தினாங்க. இப்படி பல நடவடிக்கைகள் எடுத்தார்கள். இப்பொழுது மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். மீண்டும் மஞ்சப்பை என விழிப்புணர்வு இயக்கத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை நடத்திய விழாவில் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் சிறப்புரை ஆற்றினார். இதில் கடல்சார் உயிரினங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை உண்டு மடிந்து போகின்றன. அவற்றை எரிப்பதால் டயாக்சின் வேதிப்பொருள் காற்றில் கலந்து மனிதர்களுக்கு சுவாச கோளாறுகள், நுரையீரல் பாதிப்புகள்லாம் ஏற்படுகின்றன. எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம் நிறுத்தியாக வேண்டும். இத்தகைய பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை எடுக்கப்படுகிறது. ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த 130 தொழிற்சாலைகளுக்கு இதுவரை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த மஞ்சப்பை எங்கள் இயக்கத்தை மக்கள் அனைவரும் நீங்கள் ஒரு கடைகளுக்கு செல்லும் பொழுது அல்லது ஏதாவது கையில், பழைய காலங்களில் எல்லாருக்கும் கையில் ஒரு அது பேரே மஞ்சப்பை தான். பல பைகள் இருந்தாலும் மஞ்சப்பை தான் ஃபேமஸ். அதனால் அந்த மஞ்சள் பை அதாவது மஞ்சப்பை இயக்கம். ஆனால் நம்ம கொண்டு போகும்போது மஞ்சப்பை தான் கொண்டு போகணுன்னு இல்லை, ஒரு துணியாலான பையை கொண்டு போய் நம்ம போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு நமக்கு வேண்டிய ஜாமான் நம்ம பையில் வாங்கிட்டு வருவோம். அப்படி அந்த ஒரு எதிர்பார்ப்போட போனோம்னா இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஒழித்து விடலாம், நம்முடைய வளங்களை நாம் காத்துக்கொள்ளலாம், விவசாயங்களை காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கம், ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஏற்பட்ட மழையினுடைய கோர தாண்டவத்தில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, வெள்ளம் புரண்டு போய் நிறைய இடங்களில் கழிவுநீர் கால்வாய்களை அடைச்சிட்டுது. ஆமாம். அப்போது அந்த கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது பூரா என்னென்னா பிளாஸ்டிக் தான் வந்தது. அவ்வளவும் அவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்கள், அந்த பிளாஸ்டிக் கேரி பேக், அது இது என்னெல்லாம் உண்டோ அவ்வளவும் வெளியே அள்ளி வச்சுருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். பாருங்கள், இப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனால் விளையிற சீர்கேடுகள் சொல்லி முடியாத சீர்கேடு தான். என்ன, ஒரு சமயத்தில் காய்கறி கடைக்கு ஒருத்தர் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றாரு. அப்போ காய்கறி அது கேரி பேக்கில் வாங்கும்போது அந்த கத்தரிக்காயில் உள்ள காம்பு அதில் குத்தி லேசாக கிழிச்சு விட்டுருது. சரி. அவ்வளோ பெரிய வெயிட்டில் தூக்கிட்டு வரும்போது நடு ரோட்டில் அவ்வளவும் சிந்திவிடும். ஒரு பை கொண்டு போயிருந்தா எவ்வளோ அருமையாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம். கொண்டு போன பொருள் அடுத்தால காரில் நஞ்சு அவ்வளவும் வேஸ்ட்டாக தான் போச்சு. சரி சரி. அவர் அந்த நடு ரோட்டில் பிறக்க முடியுமா? அவ்வளோத்தையும் முடியாது. அப்போது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த பை கொண்டு போகிறதுனால ஒன்றும் நமக்கு குறைஞ்சி போகிறது இல்லை. நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பத்திரமா வாங்கி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும்னா நம்ம அரசாங்கத்துக்கு செய்கிற உதவி. முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மக்களும் அரசுடன் சேர்ந்து ஒத்துழைத்தால் தான் இதை நம்ம ஒழிக்க முடியுங்கிறது தான் அவருடைய வார்த்தை. நம்ம கடைகளுக்கு போகும்போது அந்த பையை கொண்டு போனோம் அப்படின்னு என்ன நம்ம உருவாக்கணும், அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம நமக்கு என்ன தேவையோ தற்சமயமாக இப்போ போனோம்
அந்த இடத்துல ஒரு பொருளை பார்க்குறோம், பையில வாங்கணும், அது வேற பிரச்சனை. ஆனா பர்பஸா கடைக்கு தான் போறோம்னு தெரிஞ்சு நம்ம கைவீசுன்னு போறதுல அர்த்தம் இல்லை. இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுக்க பாருங்க. அந்த தொழிற்சாலைகளுக்கு மின் இணைப்பெல்லாம் துண்டிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அரசாங்கம் 100% அதுல ஆதரவு இருக்கு. நம்முடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா 2 கையும் சேர்ந்தாதான் ஓசை வரும்னு சொல்ல மாதிரி தனி மரம் தோப்பாகாது. அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நாம அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் அதுல தான் வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறது நல்ல ஒரு காரியம் இல்லை. மஞ்சள் பை அல்லது ஒரு துணிப்பையை கொண்டு போவோம், நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம், பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்ப்போம். அரசாங்கத்துக்கு நம்ம ஒத்துழைப்போம், ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கு என்று ஆண்டவரே பல நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது. ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களில் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பதற்காக ஆண்டவர் மஞ்சள் பை இயக்கம், அதாவது பைகளை கொண்டு சென்று எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதற்கு இந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்காக இந்த ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறிந்து கொள்வதற்கும் எங்களுடைய உடல்நலத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கும் ஆண்டவரே, நீர் உருவாக்கிய இந்த பூமியை, நீர் உருவாக்கிய எங்கள் கையில் கொடுத்திருக்கிற இந்த வளங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கும் செயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற இந்த காரியங்களை நாங்கள் பயன்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அனைத்து மக்களும் இதனால் ஒரு விழிப்புணர்வை பெற்று தாங்களை சார்ந்தவர்களும் நல்ல சுகாதாரத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அந்த பிளாஸ்டிக்கை எரிப்பதினால் உண்டாகின்ற அந்த ஒரு வாயுவினால் அநேகருக்கு மூச்சு திணறு வியாதிகள் வருவதாகவும் நாங்கள் புள்ளி விவரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நீர் நாங்கள் எங்களுக்கு இருந்து வியாதிகளை நாங்களே வருவித்துக் கொள்கின்ற இப்படிப்பட்ட ஒரு அபாயத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான அறிவை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் செய்வீராக. வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே ஒரு நல்ல ஆரோக்கியமாக நல்ல சுகத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த முதல்வர் காப்பீடு திட்டம் இது ஒரு ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறுபவர்கள் உயிர் காக்கும் மருத்துவ சிகிச்சைகள் கட்டணம் இல்லாமல் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு 2009ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அப்போது அதுக்கு முன்னாடி கலைஞரின் காப்பீடு திட்டம். பிறகு இந்த திட்டம் 2012 ஜனவரி 11ஆம் தேதி 2012ஆம் மாதம் 12ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிற பேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அது மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 72,000 வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தினால பிரயோஜனம். அவர்கள் தான் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு தான் அந்த சிகிச்சையில் என்னென்ன சிகிச்சைக்கு உதவிகள் செய்வார்கள் அந்த உதவிகளை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இந்த 72,000 உச்சவரம்பு வருமான உச்சவரம்பை 1,20,000 உயர்த்தி வைத்திருக்கிறது. இது 2012ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு அடுத்த வருடம் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் ஏழைகள் அந்த தங்களுடைய இப்போ அந்த 72,000 என்கிற லிமிட்ல இருந்து 1,20,000 அந்த லிமிட் உயரும் பொழுது இன்னும் அநேக பயனாளிகள் அதில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அநேகர் இந்த திட்டத்தின் மூலம் நல்ல ஒரு பயனடையலாம். ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து ஒரு காலத்தில் மருத்துவமனை போயாச்சுன்னா எவ்வளோ செலவழியும், பெரிய செலவுகள் ஏற்படும். அவர்களெல்லாம் சந்திப்பதற்கு மாத வருமானம் உள்ளவர்கள் அல்லது நல்ல நிரந்தர தொழில் உள்ளவர்கள் சமாளித்து கொள்வாங்க. அந்த ஏழைகள் ரொம்ப வருமானம் குறைவான உள்ளவர்கள் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ இது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு திட்டம். இதனால் நிறைய பேர் பயன்படுறாங்க இன்னைக்கு. ஆனால் இந்த திட்டத்தை இப்பொழுது இந்த வருமானத்தை உயர்த்தி வழங்குவதனால இன்னும் அநேகர் பயன்படுவதற்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலையாக அமைந்துள்ளது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற பயனாளிகள் விரைவிலே அவர்களும் நல்ல சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பிரார்த்திப்போம். இப்போ தற்காலத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா பொறுப்பேற்று இருக்கிற
முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நம்ம பாராட்டணும். எப்படின்னா, ஒன்று இல்லம் தேடி மருத்துவம், வீட்டுக்கு வந்து அதில் ஒரு கடந்த வாரத்தில் 40 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அதில் பயன்பெற்றதாக சொன்னாங்க. அதே போல் நம்ம அரசு மருத்துவமனைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு அதிகமாக அது சிறப்பாக செயல்படுகிறது என்று தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக பணகுடியில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி ராத்திரி 9:30க்கு போகிறார். அங்கே போய் தன்னுடைய நோய்க்கு ஏற்ற சிகிச்சை பெறுவதற்காக சென்றபோது இன்முகத்தோடு, அவன் கொஞ்சம் கூட விருப்ப காட்டலை, நான் பார்த்தேன், இன்முகத்தோடு அந்த நோயாளியை விசாரித்து அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய முடிந்தது பார்த்தோம். அதே போல் எல்லா நவீன மருத்துவ வசதிகள் இப்போது சாதாரண கிராம மருத்துவ சுகாதார நிலையத்தில், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்குது. அதோடு மட்டுமில்லை, இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசி அவர்களுடைய பயன்பாடு சிறப்பாக இருக்குது. ஆமாம், என்ன ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை தோறும் அந்த மாதிரி முகாம் அமைத்து வீடு தேடி கொண்டு வந்து யாரெல்லாம் இன்னும் ஊசி போடலை அந்த புள்ளி விவரத்தை எடுத்து அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்போ நம்மளால் போக முடியாமல் இருக்க முடியாது, நாம் போய் ஊசி போட்டுட்டு வரோம். நம்ம காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் இத்தனை முயற்சி எடுக்கு. என்ன அதே போல் இந்த திட்டம், காப்பீட்டு திட்டம் 72,000 வரை இருந்த அந்த வருமானம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுனா இன்றைக்கி ஏராளமான பேர் பயன்பட முடியும். அதனால் அன்பானவர்களே, நாங்கள் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுவது, உங்களுடைய வருமானம் குறைவாக தானே இருக்குது, நாங்கள் எப்படி மருத்துவமனைக்கு போக முடியும் என்று நினைக்காங்க. உங்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை அரசாங்கம் வச்சிருக்குது. நீங்கள் அதை உரியவரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டீர்களானால் உங்களுக்கு தேவையான பெரிய மருத்துவ செலவுகளை கொஞ்சம் குறைந்த செலவிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இதை பயன்படுத்துவோம். அதே போல் மருத்துவர்களுக்காக ஜெபிப்போம், நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். இனி நோய் இல்லை என்கிற ஒரு நிலை, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் பகலாயிலும் வெயிலே இரவிலே நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்க வல்லவர். இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்துவோம், அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், பல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? நோயாளிகளின் சிநேகிதராக, பரிகாரியாக இருந்து, உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரம வைத்தியரே, ஆசீர்வாதமான இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தாவே, ஜபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்து நாட்டு நடப்புகளை மக்களோடு பகிர்ந்து ஜெபிக்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். மகிமை தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாரத்துக்காக, ஆண்டவரே, இந்த இயக்கத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த தொலைக்காட்சி மூலமாக பெற்றிருக்கிறோம். இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும், நடத்துகிறவர்களை ஆசீர்வதியும், உங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை குறித்து நாங்கள் 2வது செய்தியாக பேசினோம். சுவாமி, ஆண்டவரே, இல்லம் தேடி மருத்துவம் என்கிற ஒரு அருமையான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை மூலமாக பயன்பெற்றவர்கள் லட்சக்கணக்கானோர் இருப்பதாகவும் நாங்கள் பார்க்கிறோம். மட்டுமல்ல, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆண்டவரே இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்களுக்கு சேவை புரிந்து கொண்டிருப்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தேவைகளோடு மருத்துவமனையை நோக்கி சென்றாலும் அங்கே நீர் பரம வைத்தியராக இருந்து அருமையான மருத்துவர்கள் மூலமாக, செவிலியர்கள் மூலமாக கொடுத்து வருகிற சிகிச்சைக்காக, மருத்துவ ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலத்திலும் குறைந்த வருமானத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எப்படி நாங்கள் பெரிய வைத்தியத்திற்கு பணம் செலவழிக்க முடியும் என்று கலங்கி நிற்கிறதை பார்த்து 72,000 ரூபாய் வருமானம் இருக்கிறவர்கள், இந்த வருமானத்திற்கு இருப்பவர்கள் தான் அந்த மருத்துவ உதவி திட்டத்தை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி 1,12,000 மேல் இருந்தால் கூட அதற்குள் உங்களுடைய வருமானம் இருக்குமானால் நீங்கள் வாருங்கள், இலவச மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு நல்ல திட்டத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கொடுத்து வருகிற ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல்வருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, கிராமப்புறங்களிலே மருத்துவம் செய்கிற மருத்துவர்களுக்காக, செயல்படுகிற மருத்துவமனைகளுக்காக, ஆங்காங்கு
நோயாளிகள் ஏராளம் பேர் இன்று பார்க்கிறோம் சுவாமி. இந்த நோய்க்கு எனக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு நீர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். 38 வருடமாய் எனக்கு ஆதரவு இல்லையே, எனக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லையே, என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் இல்லையே என்று கலங்குகிற மகனை நீர் தேடி சென்று சுகம் கொடுத்தது போல ஆண்டவரே ஆங்காங்கு இந்த வேளையில் யார் யார் மரண ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்தருளும் சுவாமி. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வேத வசனம் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு ஆண்டவரே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவர்களை உடைய கரத்திலே தருகிறோம், நோயாளிகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிறது கல்வி உதவித்தொகை. இந்த கல்வி உதவித்தொகையில் 17 கோடி 17.36, அதாவது 17 கோடியே 36 லட்சம் அளவிற்கு மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதில் 52 கல்லூரி முதல்வர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சமன் அனுப்பியிருக்கிறது. சரி, விசாரணைக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கு உத்தரவு. இது எவ்வளவு ஒரு அவலமான நிலை பாருங்களா. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகையில் 17 கோடி 36 லட்சம் மோசடி நடந்த கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு 52 கல்லூரி முதல்வர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சமன் அனுப்பியுள்ளது. 2011-14 காலகட்டத்தில் SC ST மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கல்வி உதவித்தொகையில் 17 கோடி, அந்த 17 கோடியே 36 லட்சம் இதில் தணிக்கைத்துறை நடத்தி ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் நிறைய இடங்களில் மாணவர்கள் இல்லாத மாணவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாணவர்களே கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கான உதவித்தொகையில் 4 கோடி ரூபா, பெரம்பலூரில் இல்லாத கல்லூரிக்கு 58 லட்சம், ஒரே மாணவருக்கு ஒரே ஆண்டில் பலமுறை கல்வி உதவித்தொகை வழங்கியதாக 13 லட்சம் ஒரே வருஷத்துல. கல்வி உதவித்தொகையை கல்லூரி பயன்பாட்டுக்காக பயன்படுத்தினதுல 24 லட்சம். கல்வி உதவித்தொகையை கல்லூரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்திருக்காங்க, அதுல ஒரு 24 லட்சம். வெவ்வேறு அடையாள அட்டைகளை அடிப்படையாக வைத்து ஒரே மாணவர்களுக்கு உதவித்தொகை பெற்றது, மாணவர் அல்லாத நபர்களுக்கு உதவித்தொகை வழங்கியது. இப்படி பல வகையில் மோசடி நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறாங்க. பொறியியல், பாலிடெக்னிக், கலை, அறிவியல் கல்லூரிகள் என 52 கல்லூரி நிர்வாகத்தினர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளதாக செய்தி வந்திருக்கிறது. ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் மாணவர்களுக்கு வரக்கூடிய உதவித்தொகை, அதுல போய் இவங்க இந்த மோசடி பண்ணியிருக்கிறது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு தலைகுனிவாக இருக்கிறது, என்ன ஒரு அவமானமா இருக்கிறது. அப்போ என்ன, இதுக்கு பேர் என்ன, பேராசை, பொருளாசை. ஏன்னா நமக்கு என்ன ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வருமானம் கொடுத்திருக்கிறாரு, கல்லூரி நடத்துவது நல்ல நிர்வாகம் இருக்கிறது, அதுக்கு தேவையான பண வசதினா பல வகைகளை வசூலிப்பதற்கு வழி இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு மாணவர்கள் பெற வேண்டிய கல்வி உதவித்தொகையில போய் கை வைப்பது என்பது ரொம்ப ஒரு அவலமான நிலை. இப்படிப்பட்ட நிலை கல்லூரிகளில் தொடர்வது ரொம்ப, இந்த செய்தியே ஒரு நல்ல செய்தி இல்லை. அதனால இந்த பேராசை, பொருளாசையில சிக்கி தவிக்கிற அநேகர், அதனாலதான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புல நிறைய பேர் மாட்டுறாங்க. ஏன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில கைது நம்ம டெய்லி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட நிலையை மாறணும்னா நமக்குள்ளது போதும். பி சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. உனக்கு என்ன இருக்கிறதோ அதில் நீ திருப்திப்படுத்திக் கொள். அது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதில் நம்ம திருப்தி அடைந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இல்லாதது எப்படி சொல்லுவாங்களா, இல்லாததுக்கு நம்ம ஏன் ஏக்கம் கொள்ளணும். ஏன்னா அதனால தேவையில்லாம ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதுல நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். தேவையில்லாத இந்த பொருளாசை, பேராசை அதற்கெல்லாம் தப்பி நாம் வாழ்ந்தோம்னா இப்படிப்பட்ட நிலைகள் வராது. அதனால நாம் முதல்ல இதை கவனித்துக் கொள்வோம். தேவனுக்கு, கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் இப்போ அது சரி இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஆமாம். என்ன பார்த்தீங்கன்னா வேலியே பயிரை மேயுது.
இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு அமைக்கப்பட்ட வேலியாக அமைக்கப்பட்ட அந்த நிர்வாகம், கல்லூரி முதல்வர்களானாலும் சரி, தலைமை ஆசிரியர்களானாலும் சரி, அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய பணத்தை எடுத்து வஞ்சித்து தங்களுடைய வயிற்று பிழைப்பு நடத்துறாங்க. நம்முடைய நிர்வாகம் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகளுடைய பணத்தை எடுத்து தான் கட்டடத்தை பராமரிக்கணுமா? அது ஏழை பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டது. என்ன, குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கல்வி உதவித்தொகை, படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டை நம்ம என்டர் பண்ணின உடனேயே ஆல்ரெடி அப்ளைடு அப்படின்னு வந்துடுது. அதனால பல பிள்ளைகளுக்கு நம்ம வாங்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பேரால தான் அந்த பணம் வருது, நிர்வாகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துடும். இவங்களே ப்ரைவேட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். ஸ்கூலில் போய் அவங்க கேட்க வேண்டாம், காலேஜில் போய் கேட்க வேண்டாம். இவங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த அப்ளை பண்ண அந்த ஃபார்மேட்டை கொண்டு போய் நிர்வாகத்திட்ட கொடுத்தா போதும். அதை அவங்க ஃபார்வேர்ட் பண்ண போகிறாங்க. இவங்க ஃபார்வேர்ட் பண்ணனாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக சிறுபான்மை துறைக்கு போயிடுது, அப்லோட் ஆயிடுது. அங்கிருந்து அவங்களுக்கு பணமும் சாங்ஷன் ஆயிடுது. அது நிர்வாகத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனா இது இந்த செய்தி வந்து இது 2011-14 தான் போட்டுக்கிறாங்க. அதனால ஏமா அப்படிப்பட்டதுனால அந்த நாட்கள்ல அந்த வசதிகள் செய்திருக்காது. இருந்தாலும் அந்த செய்தி இப்பதான் நமக்கு வந்திருக்குது. இப்போதான் அந்த செய்தி வந்து இப்பொழுதுதான் நமக்கு செய்தித்தாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க இவ்வளவு ஏமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் இப்ப பல திட்டங்களை, நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அம்மா பேர்ல அக்கௌண்ட்டுக்கு போயிருது. சில அக்கௌண்ட் வந்து அம்மா பேர்ல அக்கௌண்ட், அந்த பிள்ளையுடைய பெற்றோர் அதுலயும் குறிப்பாக தாய் பேர்ல தான் அந்த அக்கௌண்ட்ல பணம் விழுது. அம்மாவுடைய பாஸ்புக் நம்பர் தாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ சிறுபான்மையினர் வந்து பெற்ற பிள்ளைகளுக்கே அனுப்புகிறாங்க. இந்த பீடி தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேரில் தான் அக்கௌண்ட்டு போய் விழும். அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சூழ்நிலை பார்க்குறோம். இப்போ அதுவும் பிள்ளைகளுக்கே கொடுக்குற அளவுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த 2011-14 நடந்த அந்த குறைவுகள் எல்லாம் இப்ப நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பிள்ளைகள் நீங்க தைரியமா நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்குரிய கல்வி உதவித்தொகை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்க பணத்தை யாரும் வஞ்சிக்க மாட்டாங்க. இந்த செய்தி நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் வந்து நம்ம சொன்னோம்ல, ஆசைதான். பண ஆசை. ஆமா, இந்த ஆசை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இன்னைக்கு இது பழைய காலம். அந்த ஆசைப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்குரிய பணத்தை எடுத்து நாம செலவழிச்சிட்டு அதை நிமித்தமாக நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாபத்தை வருவிக்க வேண்டாம். என்ன கொடுத்த இப்போ நாகம்மன் கொடுத்தான், அது எலிசா வேண்டான்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ கேஎஸ்சி வந்து பண ஆசை வாங்கிட்டு போனான். நாகம்மானு விட்டு போன குஷ்டரோகம் அந்த கேஎஸ்சியை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அந்த பிள்ளைகளுடைய பணம், அது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தானே. பெரிய பணக்கார பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவி தொகை நிச்சயமா கிடைக்காது. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம சுரண்டி தின்னோம்னா அது நம்முடைய குடும்பத்துக்கு சாபம், நம்முடைய நிர்வாகத்துக்கு, அவங்களுடைய கல்லூரியா இருந்தாலும் சரி, தொடக்கப்பள்ளியா இருந்தாலும் சரி, அது நிர்வாகத்துக்கும் அது அவப்பெயரைத்தான் உருவாக்கும். அதனால நம்ம இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகளை நினைத்து பாராட்டுவோம். இப்பொழுது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு தருவோம். நல்ல திட்டங்களை நம்ம குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் பெறும்படி ஒருவேளை நமக்கு தெரிந்த காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி சிறுபான்மையினர் உதவித்தொகை இருக்கு, பீடி தொழிலாளிகளுடைய குழந்தைகளுக்கு உதவித்தொகை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச தொகை அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும், அவர்களும் சந்தோஷமா இருக்கட்டும், அவர்களும் நல்லா படித்து முன்னேறட்டும். எல்லாரும் கடைநிலை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வரணும்னா இப்படிதான் ஒரு இது நம்ம கொடுத்து நிறைய போறதில்லை, நாம கொடுக்க போறதில்லை, நாம வாங்கினதை இன்னொருத்தருக்கு சொல்ல போறோம். அது மாதிரி நம்ம செய்வோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று நம்முடைய விதத்திலே ஆண்டவரை வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் பண ஆசை, இந்த பேராசை, பொருளாசை இவற்றிற்கு அடிமையாகி அநேக இடங்களில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலும் கல்லூரி முதல்வர்கள் 2011-14 ஆண்டிலே அவர்கள் கல்வி உதவித்தொகையில் மோசடி செய்து அதன் மூலம் தங்களுக்கு அந்த தொகையை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக நாங்கள் செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட அவலமான நிலைகள் ஆண்டவரை எங்களுடைய மனங்களில் வராதபடி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர், நாங்கள் உம்முடைய வேதத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உனக்கு உள்ளது போதும் என்ற திருப்தியோடு வாழ்வதற்கு
ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு அடிமையாகி தவறுகளுக்கு நாங்கள் உடந்தையாகி விடாதபடி ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீதாமே இந்த நாட்களிலும் ஆண்டவரை கல்லூரி இன்னும் பள்ளிக்கூடங்களிலே வழங்கப்படுகிற உதவித்தொகைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மாணவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட உதவித்தொகைகள் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை தங்களை வளமாக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் ஆண்டவர் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதாம் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரை உமக்கென்று உண்மையுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து வாழ்வதற்கு ஆண்டவரை கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்று. விவசாயிகள் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு மிருகம் கோயில்பட்டியில் ஒரு நாய் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கிறது. சரி, இது இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக செய்தித்தாளில் வந்திருக்கிறது. கோயில்பட்டி அருகில் வானர்முட்டி ஊரை சேர்ந்த பெருமாள் சாமி இவருடைய வீட்டில் ஒரு பெண் நாய் வளர்த்துருக்கிறாரு. அது ஒரு 6 குட்டிகளை போட்டுருக்குது. 6 குட்டிகளை போட்டோன்னா நண்பர்களுக்கு கொடுத்துட்டாரு. நாய் குட்டி போட்டால் கொடுத்துட்டாரு. இன்னொரு இதில் ஒரு ஆட்டு குட்டி போட்டுக்கிறது. அதில் ஒரு குட்டியை இவர் வாங்கி வளர்க்குறாரு. இப்போ நாய்க்கு குட்டி இல்லை, ஆடுக்கு தாய் இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த ஆடு அந்த நாயிடம் போய் பால் குடிக்கிறது. இந்த நாய் அதுக்கு பால் கொடுக்கறது. உடனே இந்த ஆடு கொடுக்கறது. இது ஒரு அதிசயமான ஒரு காரியம்தான். அப்போ அந்த ஆடு வளர்க்குறவர் போய் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறார், கால்நடை மருத்துவர்கிட்ட. சரி, இப்படி நாயிட்ட ஆடு பால் குடிக்குது, இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானு கேட்டுக்கிறார். கால்நடை மருத்துவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது அன்பு செலுத்துவது. ஒரு நாய், அதாவது எப்படி அன்புனா வித்தியாசமான அன்பு. ஒரு ஆடு இன்னொரு ஆடுக்கு பால் கொடுப்பது நார்மல். ஆனா ஒரு நாய் இன்னொரு ஆட்டுக்கு பால் கொடுப்பது அப்நார்மல். அது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு மனிதரிடத்தில் இல்லாத ஒரு இரக்க குணம், மனிதரிடத்தில் இல்லாத ஒரு பாசம், மனிதரிடத்தில் இல்லாத ஒரு அன்பு இன்னைக்கு ஒரு மிருகங்கள்கிட்ட கூட இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த செய்தி மூலம் வெளிப்படுத்தி தருகிறார். நாம அதனால நம்மை சுற்றி உள்ள யாரா இருந்தாலும் அவளோட அன்போடு வாழணும். அவர்களுக்கு தேவையான இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு கூட நாம் அவங்களுக்கு இப்போ இந்த ஆடுக்கு பால் குடிப்பதற்கு வழி இல்லை, ஆனால் நாய் கொடுக்குது பால். அதுபோல் இல்லாதவர்களுக்கு நம்ம இந்த நாட்களில் இந்த செய்திகள் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அதுதான். சரி, பொதுவாகவே நாய் நன்றியுள்ள விலங்கு. என்ன, அந்த நாய் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய காரியத்தை செய்துட்டு இருக்கு. இப்போது நம்ம வீட்டில் நம்ம தான் சில நேரத்தில் நாய் மாதிரி இருக்கிறோம். 40 வயசுல நாய் குணம்னு சொல்கிறோம். நாய் குணம், அந்த நாய்க்கு இருக்கிற குணம் நமக்கு இருக்கா? கிடையாது, இல்லையே. என்ன நாயை பையன் நாயேன்னு திட்டுறோம். அந்த நாயின் நாய் மாதிரி திட்ட தப்பு தான். இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அதுக்கு கீழே போயிடலாம். அதனுடைய கேரக்டர், அதனுடைய அந்த இதுக்கு நம்ம கீழே போயிடலாம். ஒரு சமயத்தில் ஒரு குடிகாரன் தெருவில் படுத்துருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு நாய் பேசுகிறது மாதிரி போட்டிருந்தாங்க. நீ குடிச்சிட்டு தெருவில் கிடக்கிற, ஆனால் வீட்டில் உள்ளவங்க என் நாயேன்னு என்ன தான் திட்டுறாங்க, அதனால் குடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நாயிடமிருந்து நம்ம நல்ல பழக்கத்தை இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரும் காகங்களை கவனித்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. எங்கேயாவது மனுஷனை கவனித்து பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை. நல்ல இப்படிப்பட்ட நல்ல குணநலன்கள் இருக்கிற பசுவும் கரடியும் ஒருமித்து மேயும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நாயும் ஆடும் ஒன்று சேர்ந்துருக்குன்னா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். மனிதர்களாகிய நாமும் இப்படிப்பட்ட இரக்க குணமுடையவர்களாக வாழ இறைவன் நமக்கு அவர்கள் புரிவாராக. ஜெபிப்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய பகுதியில் ஆண்டவரே, ஒரு நாயானது தன்னுடைய குட்டிகளை எல்லாம் பறிகொடுத்து விட்டு அது தானம் செய்யப்பட்டு விட்ட நிலையிலே ஆண்டவரே, ஒரு ஆட்டுக்குட்டி பால் கிடைக்காத நிலையிலே ஏங்கி தவிப்பதை பார்த்து பால் கொடுத்த ஒரு எழுச்சியை நாங்கள் இந்த நாளிலே செய்தியிலே பார்க்கிறோம். சாமி கர்த்தாவே, இதை போல நாங்களும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழந்து தவிக்கின்ற வேளையிலே மற்ற எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறதை பார்த்து அவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்ட நீர் எங்களுக்கு ஆலோசனை தருவது போல் அமைந்திருக்கிற செய்திக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்யத்தக்கதாக
கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி பாராட்ட வேண்டும் என்று உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். நீ இரக்கமுள்ளவன், பாக்கியவான் என்று சொல்லீர் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர்கள். இப்படி எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்து தவித்தாலும் ஒரு புதிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வந்த தயவுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அதற்கு உகந்த பாத்திரங்களாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் குறிப்பாக வரப்போகிற புத்தாண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் ஒரு புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்போம் என்கிற நிச்சயத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.